சரியா நீங்க இப்பயே அழுதுட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்யறாங்க? மகனுக்கு என்ன சொல்றது? சரி எது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்? படம் தான் பிடிச்சது. படம் தான் பிடிச்சிருக்கு. ஏன் 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டோம்? தங்கச்சி தான் கொடுத்தது. ஆனா எந்த தங்கச்சி சொல்லுமா? தெரியாது, உங்களுக்கு எது தெரியாது. சரி ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒலிம்பியாச்சு விடிஞ்சிட்டேனே. ஒலிம்பியாச்சு விடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு எங்களுக்கு தான் இந்த முடிச்சியல போடுறாங்க. சரி ஓகே. அப்போ அம்மாவுக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வயசு போகுதா? வயசு போய்கொண்டே இருக்கு. டக்குன்னு போகிற மாதிரி இருக்கு. டக்குன்னு போகிற மாதிரி இருக்கா வயசு? டக்குன்னு போய்கொண்டே இருக்கு. என்ன செய்வோம் நாங்கள்? நிறுத்துவோமா? கருத்து இருக்கா? நிறுத்தலாம்டா, நிறுத்தி கொடுக்கும். ஆசை இருக்குது பார்த்தீங்களாப்பா. மற்றவங்களுக்கு வயசு போட்டு நீங்கள் மட்டும் கொஞ்சம் வயசு நிப்பாட்டி வாழ்கிற பிளான் இருக்கு. ரெண்டு அப்பா கிட்ட கண்டு வயசு வரும் இளமையாக நினைக்கிற பிளானும். சரி அப்போ அம்மாவுக்கு எத்தனை அது போயிட்டு? 53. சரி அப்போ கிட்டத்தட்ட அதை வாழ்க்கையினுடைய பாதி கிணறை தாண்டி இந்த மாதிரி என்ன கிட்டத்தட்ட 50 நாளே அதனால இன்னொரு 50 வருஷம் வந்துவாங்க. ஆனால் இப்போ ஆயுட்காலம் குறைவு எல்லாருக்கும். 100லேருந்து இப்போ 80லேருந்து இப்போ 70 60 வந்துட்டு. ஏன்னா அப்படித்தானே சாப்பாடு 60க்கே இருக்க மாட்டோம். அதான் சாப்பாடு என்ன செய்வோம்? இப்போ சாப்பாடு ஆரோக்கியமாக இல்லை. நல்ல சாப்பாடு எங்கே போகிறோம்? நாங்கள் எங்கே போகிறது? நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது? நீங்கள் ஒரு இடமே இல்லை. சரி நான் சொல்லுவேன்டா, டே நான் நிற்கிறேன்டா, நான் சமைப்பேன்டா ஆரோக்கியமானு சொல்லுவேன். இல்லை ஒரு இடம் இல்லைன்னா சரி அப்போ கரெக்டாக முடிச்சு. அதான் ரைட். அப்போ அம்மாவுக்கு முதல்ல நாங்கள் வந்து ஒரு தாம்பூலத்தில் கொடுத்துருவோம். சரியா? இப்படிங்கோ. ரைட். இப்போ யார் வந்திருக்கா பாருங்க. யார் வந்தது? ஏன் கண் கலகக்கூடாது? பிறந்த நாள் கண்ணெல்லாம் கலகக்கூடாது. சரியா நீங்கள் இப்பயே அழுதுட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்யறோம்? நாங்கள் இன்னும் அழுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அழக்கூடாது. சரி ஆனந்த கண்டு. அழுவானம்மா என்ன பார்த்தா ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அப்போ பயமா இருக்கா? பயங்கரமா இருக்குண்ணா சிரிக்கணும் அவ்வளோதான். சரி எங்களுக்கு வாழ்க்கையில் சிரிச்சு மகிழ்ச்சியாக இருந்தாலே காணும், வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அப்படித்தானே எங்களுடைய ஆயுட்காலம்னு சொன்னீங்க இல்லையா? அது கூறுறதுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஏன் இன்னைக்கு ஏதாவது தானே சொன்னாமா? ஓ அம்மா ஏதாவது தானே சொன்னாவோ? தங்கச்சி உங்களோட தங்கச்சி எல்லாரும். சரி சூப்பர் ரைட். அப்போ அம்மாவுக்கு அதை உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு வச்சுருக்கோம். சரியா? உங்களுடைய செலவுக்கு பயன்படுத்தலாம். விளையாட்டிக்கு தம்பி வாராசாணி நல்ல சாப்பாடு கேட்டீங்க, நாங்கள் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். எங்கே போவோம்? KFC KPC பீட்சா ஹட்டு எங்கே? அப்புறம் ஏற்றின்னு போவோம் காரெல்லாம். எங்கே போகலாம்? போமா அப்படியம்மா நீ புள்ள நல்ல சாப்பாடை பற்றி கேட்க நீ KFC கூட்டு போட்டு சாப்பிட போகிறேன் என்ன நல்லானே அம்மா நீ. சரி ஓகே. அதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு பழ கூட வந்தது. இது பிடிக்கும், வாங்கி நிறைய வைக்குவா. சரி அப்போ அம்மாவுக்கு பழ கூட வந்தாச்சு. நிறைய பழங்கள் வச்சுருக்கோம். வெரைட்டியாக நீ சொன்னீங்க இல்லை ஆரோக்கியம்ன்ற விஷயம், ஆயுள்ன்ற விஷயத்துக்கு பழங்கள் கண்டிப்பாக தேவை. நிறைய பழங்கள் சாப்பிடுவோம். என்ன தனியாக சாப்பிட்றா என்ன கொடுத்து சாப்பிடுங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாருக்கும் வேணா நானும் நீ தனியாக போய் சாப்பிடும். தனியாக போய் சாப்பிடுண்டு. சரி பிடிச்சிருக்கா பழ கூட? இப்போ ரைட். அம்மாவுக்கு ஒரு கேக் ஒன்று தான், வடிவான கேக் ஒன்று வச்சுருவோமா? ரைட். 53 கேக்கில் அடிச்சிருக்கோம். அது படிச்சிருக்கு 53 வயசு அம்மாக்கு என்ன? அப்படித்தானே? ரைட். அப்போ 53 வயசு படித்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் வடிவான கேக் உண்டு. அதுக்கு மச்சிங்க நீங்கள் ஏதாவது சட்டை போட்டுருப்பீங்கன்னு நினச்சோம். எங்களுக்கு தெரியாது. தெரியாது இல்லை தரும் இல்லை எனக்கு சொன்னாங்களா? எல்லாருக்கும் தெரியும். மொழிக்கு நிற்பாங்க. அப்பா எல்லாம் மணியா சன்னா இருப்பாருன்னா அப்பா சரத்தோடு நினைக்கிறேன். சரி ஓகே சூப்பர். சரி அதே மாதிரி அப்பா அங்கே சேட்டை போட்டு வாங்குவோம். ரைட். வீட்டில் சின்ன பிள்ளைலாம் நினைக்கணுமே. யாரு? நானா? நீங்கள் இல்லைங்க சின்னாக்கள் இருக்கணும். தங்கச்சி மகள் அவையெல்லாம் சின்ன பிள்ளை இல்லை, சின்னாக்கள். இதுவும் சின்னதாங்க. அது பாட்டு சின்னது. ஏன்னா அப்படித்தானே? சரி அப்போ எல்லாருக்கும் கொடுத்து சாக்லேட் சாப்பிடுவோம். நீங்கள் அதிகம் சாப்பிட்டா அப்புறம் கொலஸ்ட்ரால் சுகர் வந்துடும். சுகர் இருக்கு இல்லை இல்லை நல்லதாக போச்சு. வந்துச்சோ போவா
சொந்தக்கார வந்தால் போக மாட்டாங்க அப்படிதான் அது போவா அதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும் சரி ஓகே பாஸ்கெட் பிடிச்சிருக்காமா ஓகே அப்படி அங்கே வைங்க யாரை சரி ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லுங்க ஆமாம் இல்லை என்னன்னு சொல்லி கூட ஓப்பன் பண்ணுங்க சாரியா நீங்களே பேக் பண்ணி கொடுத்து சாரி என்டிஎல் இல்லை சரியா சொல்கிறாதான் கேட்டேன் அதை நான் சொன்னேன் உடைச்சு பாருங்கப்பா மாறி இல்லை நான் மாறத்தான் கொடுத்தலாம் அப்பதான் மாத்தலாம் மாலை மாத்துறது மோதிரம் மாத்துறது இல்லை ஏன் மாத்திரிகள் சரி ஓகே சூப்பர் அப்போ அப்பாவுக்கு ஒரு வடிவான மொடர்ன் ஷர்ட் என்ன கொஞ்சம் மொடலாக பார்க்க ஆசைப்படுறாங்க அப்பா வேறு ஆறப்பா அது அப்படி ஆசைப்படுறது மொடலாக பார்க்கறதுக்கு அம்மா சாரி பாப்பா இருக்கா என்ன கதை டபுள் எக்ஸ் எல்லாம் சரி அம்மாவுக்கு ஒரு வடிவான பேப்பு கலர் சாரி அதே மாதிரி பேப்பு கலர் கேக் ஏன்னா அம்மா சாரி பிடிச்சிருக்கே அப்போ எந்த கோயில் கட்ட போறீங்க ரெண்டு சரி அப்போ ஆறப்பா இப்போ நிறைய கிஃப்ட் வந்துச்சு அப்பாவுக்கு ஷர்ட் வந்தாச்சு சரம் வந்தாச்சு அதுவும் 999 நினைக்கிறேன் அம்மா ஒரு வடிவான சாரி நிறைய கிஃப்ட்லாம் வந்துச்சு ஏகப்பட்ட கிஃப்ட்டு என்னம்மா இப்போ ஆறாம்மா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வடிவா இருக்கு 2 ரூபா சரி ஆறாம்மா கிஃப்ட்லாம் கொடுத்தா இப்போ மகன் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா அந்த அவர் அப்போ நிற்கிறதா ஒரு மகன் ஒரு மகள் அழகான ஒரு குடும்பம் என்ன நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வாழ்க்கை அப்படி ஸ்மூதா போகுது கண்ணை பார்த்தா அப்படி தெரியல ஏதோ சொல்ல வரமா கிடக்கு ஆனே அம்மா அப்படியே இல்லை அப்போ சொல்லணும் வாழ்க்கை ஸ்மூத்தா போன கேட்டால் அப்போ சொல்லல நீங்கள் ஸ்மூத்தா போதா கதைக்கிறேன் இல்லையே அம்மா அப்பா சொல்லுங்க அப்பா சொல்லுங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போதாப்பா உற்று கரைச்சலும் இல்லை ஆறாலையும் இல்லை சரி இப்போ வாழ்க்கை இதே மகிழ்ச்சியாக எப்பயும் பண்ணிக்கிட்டு நான் வாழ்த்துறேன் இந்த பிறந்த நாளில் அம்மா வாழ்க்கையில் மரபு பண்ணுறதா நான் வந்தேன் ஏன்னா மரப்பீங்க அந்த பர்த்டே இல்லை தானே அப்போ கொடுத்தது மகன் இல்லை நீங்கள் கொடுத்தாக்கள் இங்கே இருக்கலாம் பார்த்துட்டு நைஸாக சைட் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் ஆமா தெரியாது உங்களுக்கு தெரியாது சொல்லமா கொடுத்தது போய் கொடுத்தாக்கள் இதுலயே காதலில ஒய்யாரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் மகன் தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க நினைங்க அது பிரச்சனை தப்பு இல்லை தானே மகன் நினைக்கிறது இருந்தா மகன் கொடுத்தா நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் கொடுத்த மகன் இல்லையே மகன் கொடுக்கல 100% அடிச்சிடுவார் வேணா பெட் பிடிப்போம் ஒரு 10,000 ஓகே 10,000 பெட்டா கொடுத்தது மகன் இல்லை ஆனா மகன் மாதிரி மகன் கிடையாது ஆம்பளை படி என்ன வடிவான படி சொல்லுங்க யார் கொடுத்தது மகன் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் பிரான்ஸ்ல மகன் இல்லையே பிரான்ஸ்ல இருக்காரா இங்க இருந்தா வந்த கிட்ட இல்ல மகன் இல்ல மகன் மாதிரி அப்பா இப்ப தெளிவாரு யார் கொடுத்த கிட்ட இல்ல அவங்கள்ட்ட அம்மா கொடுத்தேன் மகன் மாதிரி நான் கொடுத்தனா 10,000 கொடுங்க 10,000 கொடுங்க நான் தான் கொடுத்தேன் அம்மா ஒத்துக்கொண்டா நான் கொடுத்தேன் ஆனா கொடுக்க சொன்னாங்களாம் வேறு சரியா அவர் வந்து அந்த அந்த அக்கா சொன்னாங்க ஒரு பாட்டுன்னு பாடுங்க உங்களுக்கு தங்கச்சி இருக்கா தங்கச்சி தான் கொடுத்தது ஆனா எந்த தங்கச்சி சொல்லுமா இதுல வச்சு கூட ஒன்றும் செய்யலாமா ஏன் சரி இப்போ நான் பாட்டு போயிடுவோமா சரி ஓகே சூப்பர் சரி அம்மா பாட்டு பிடிச்சிருக்கா ஏன் 2 டிவோர்ஸ் ஆயிட்டோம் சரி பாட்டு செமையா இருக்குல்ல பாட்டு என்ன சொல்லுவா இவ்வளோ மாதிரி சரி அப்ப யார் கொடுத்தோம்மா மகனே ஏன் அது கிடைக்க மகன் 2 பேர் பாட்டுல அப்பா திருப்பி போறது வர சரியா உங்களுடைய மகன் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் 8 வருஷம் போயின அப்ப உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சரியா அப்படியே பாருங்க பாப்பா அப்போ அம்மாண்டா பிள்ளைக்கு உசுறு அப்போ அம்மா விட்டுட்டு பிள்ளைக்கு இருக்கலாம் கிடக்கு ஆனால் என்ன செய்கிறது இப்போ உங்களுடைய மகன்தான் தன்னால் வர முடியலையாண்ணா பட் வெராட்டிக்கும் அம்மாவுடைய பிறந்த நாள் கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்பிட்டாங்க எடுத்து பாருங்கள் அட் த சேம் டைம் நான் அவையோட சேர்ந்து 8 வருஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளே இல்லை ரைட் அப்போ எடுத்தது அது அப்புறம் எடுத்துக்கொள்ளல நான் இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி தான்
சரியா உங்களுடைய மகன் நீங்கள் அது மாதிரி உங்களுடைய மகள் எல்லாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் செஞ்சிருக்கோம். பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? பாருங்க மகன் கொஞ்சம் வடிவாங்க முதல்ல அப்படி என்னென்ன கதையை காண இல்லை. பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? சரி ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கா? சரி வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ஆமா வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்? படம் தான் பிடிச்சது. படம் தான் பிடிச்சிருக்கு. திருப்பி பாடுவோம் கேக் கிடைக்கணுமா? ரைட் திருப்பி காட்டிட்டு ரைட் சூப்பர். சரி அப்ப அம்மா மகிழ்ச்சி தானே? சந்தோஷம் சந்தோஷம். அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய பையனுக்கு? எங்களுக்கே ஜாதி வரி பிடிச்ச என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? மகனுக்கு என்ன சொல்றோம்? சரி கூடிய சீக்கிரம் வருவார். வரா சொன்னவர் முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி உங்களை பாக்குறதுக்கு கூடிய சீக்கிரம் வருவார். இந்த அன்பை தேக்கி வச்சுக்கொள்ளுங்க. வரும்போது அப்படியே கொட்டி தீத்துருவோம் உங்களுக்கு. எப்பயுமே நாங்க வந்துட்டு பக்கத்துல இருந்து அருமை தெரியாது என்ன, இப்போ தூரமா போயிட்ட மாட்டோம். அந்த அன்பு ஆழமாகும் என்ன, அதனால பிரச்சனை இல்லை. அவர் மகன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆறுதலா அன்பை வெளிக்காட்டி உங்களோட அன்பெல்லாம் கொட்டி தீருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மாச்சி, ஹாப்பி பர்த்டே